நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் செய்திகள் 24 முதல் 7 வரை. இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு கரையில் பாரிய தாக்குதல்களுக்கு மத்தியில் IOF 2 குழந்தைகளைக் கொன்றது, வீடுகளை இடித்தது. சந்தேகத்திற்குரிய ட்ரோன் தாக்குதலில் துனிசியா அருகே காசா கட்டுப்பாட்டு புளோட்டிலாவின் முன்னணி கப்பல் தாக்கப்பட்டது. அல்-குட்ஸ் படைப்பிரிவுகள் காசாவில் முறியடிக்கப்பட்டு இஸ்ரேலிய நடவடிக்கையின் காட்சிகளை வெளியிட்டன. இஸ்ரேல் 3 இடங்களில் குண்டுவீச்சு நடத்தியதாக சிரியா கூறுகிறது, இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதாக குற்றம் சாட்டுகிறது. ஜியே மற்றும் பர்ஜா இடையேயான இஸ்ரேலிய தாக்குதல் ஹெஸ்புல்லா உறுப்பினரை தாக்கியது. சமரசம் வருகையில் சலாம் பெர்ரியை சந்திக்கிறார். இனி விரிவான செய்திகள். மேற்கு கரையில் 2 குழந்தைகளைக் கொன்று பெருமளவிலான தாக்குதல்களுக்கு மத்தியில் IOF வீடுகளை இடித்தது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புப் படைகள் மேற்கு கரையில் தங்கள் அத்துமீறல்களை கடுமையாக அதிகரித்துள்ளன. பல வீடுகளை வெடிக்கச் செய்து ஜெனினில் சோதனை நடத்தி 2 குழந்தைகளைக் கொன்றுள்ளன. மருத்துவ அதிகாரிகளின் கூற்றுப்படி திங்கள்கிழமை மாலை மேற்கு கரை நகரமான ஜெனினில் இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பாலஸ்தீனிய குழந்தைகள் கொல்லப்பட்டனர் மற்றும் 4 பேர் காயமடைந்தனர். ஜெனின் அகதிகள் முகாமுக்குள் ஊடுருவிய போது 14 வயது சிறுவன் இஸ்லாம் அப்துலஜிஸ் மஜர்மே கொல்லப்பட்டதாகவும் 2 நபர்கள் படுகாயமடைந்ததாகவும் சுகாதார அமைச்சக அறிக்கை உறுதிப்படுத்தியது. பின்னர் திங்கள்கிழமை மாலை ஜெனின் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய இராணுவ துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மற்றொரு பாலஸ்தீனிய சிறுவன் தியாகியாக இருந்ததாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன. காசா எல்லைக்குட்பட்ட புளோட்டிலாவின் முன்னணி கப்பல் துனிசியா அருகே சந்தேகிக்கப்படும் ட்ரோன் தாக்குதலில் மோதியது. காசா மீதான முற்றுகையை முறியடிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட குளோபல் சுமுத் புளோட்டிலாவின் முன்னணி படகு செவ்வாய்க்கிழமை அதிகாலை துனிசிய கடற்கரையில் தீப்பிடித்தது. ஆர்வலர்கள் வெளியிட்ட காணொளியில் கடலில் ஒரு படகு மேலிருந்து விழும் எரியும் பொருள் படகின் ஒரு பகுதியை தீப்பிடித்து எரிப்பதை சித்தரிக்கிறது. இந்த காணொளியை பேஸ்புக்கில் வெளியிட்ட சர்வதேச காசா முற்றுகையை முறியடிக்கும் குழு, இது மற்றொரு கடற்படை படகில் இருந்து படமாக்கப்பட்டது என்றும் குடும்ப கப்பல் மேலிருந்து தாக்கப்படுவதைக் காட்டுகிறது என்றும் கூறியது. முன்னதாக கடற்படை நிர்வாகம் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அதன் பிரதான கப்பல் தாக்கப்பட்டதாகவும் கப்பலில் தீப்பிடித்தது என்றும் தெரிவித்தது. துனிசிய கடற்கரைக்கு அருகே குடும்ப படகு தீக்குளிக்கும் ட்ரோனால் மோதியதாக வழிகாட்டுதல் குழுவின் உறுப்பினரான தியாகோ அவிலா அல் ஜசீராவிடம் தெரிவித்தார். குழுவில் பலர் உடனிருந்தனர், இருப்பினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தனது பங்கிற்கு கடற்படையின் செய்தித் தொடர்பாளர் சைஃப் அபுகிஷ், சம்பவம் இருந்த போதிலும் கடற்படை தொடர்ந்து பயணிக்கும் என்று வலியுறுத்தினார். காசாவில் முறியடிக்கப்பட்ட இஸ்ரேலிய நடவடிக்கையின் காட்சிகளை அல்-குட்ஸ் படைப்பிரிவுகள் வெளியிட்டன. பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் இயக்கத்தின் இராணுவ பிரிவான அல்-குட்ஸ் படைப்பிரிவின் போராளிகள் கடந்த மாத இறுதியில் தெற்கு காசா நகரில் இஸ்ரேலிய சிறப்பு படைகளின் ஊடுருவலை முறியடிப்பதைக் காட்டும் வீடியோவை அல் ஜசீரா ஒளிபரப்பியது. ஆகஸ்ட் 29 அன்று கைப்பற்றப்பட்ட காட்சிகள் இஸ்ரேலிய படைகள் தரையிறங்கும் நடவடிக்கையின் போது ஆவணப்படுத்தப்பட்ட தருணத்தை காட்டுகிறது. பின்னர் சிறப்பு படைகள் கண்டறியப்பட்டு அவர்களின் ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டதும் இயந்திர துப்பாக்கிகளுடன் துப்பாக்கிச் சண்டையாக வீடியோ வெட்டப்பட்டது. இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கிய பிறகு கைப்பற்றப்பட்ட இராணுவ உடைகள், உபகரணங்கள் மற்றும் ஹீப்ரு எழுத்துக்களுடன் கூடிய தகவல் தொடர்பு சாதனங்களின் எச்சங்களை அல்-குட்ஸ் படைப்பிரிவுகள் காட்சிப்படுத்தின. இறையாண்மையை வெளிப்படையாக மீறும் வகையில் இஸ்ரேல் 3 இடங்களில் குண்டுவீச்சு நடத்தியதாக சிரியா தெரிவித்துள்ளது. சிரியாவின் மத்திய நகரமான ஹோம்ஸ், கடலோர நகரமான லடாகியா மற்றும் வரலாற்று நகரமான பால்மைரா அருகே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக சிரிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் திங்கள்கிழமை இரவு தெரிவித்தன. இஸ்ரேலிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை. இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் வான்வழி தாக்குதல்களை அதன் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை அப்பட்டமாக மீறுவதாக சிரியாவின் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்தது. செவ்வாயன்று ஒரு அறிக்கையில் அவை சிரிய பிரதேசத்திற்கு எதிராக இஸ்ரேல் தொடரும் தொடர்ச்சியான விரிவாக்கங்களின் ஒரு பகுதியாகும் என்று கூறியது. ஜியே மற்றும் பர்ஜா இடையேயான இஸ்ரேலிய தாக்குதல் ஹெஸ்புல்லா உறுப்பினரை காயப்படுத்தியது.
லெபனான் அரசு ஊடகங்கள் ஒரு வாகனம் மீது தாக்குதல் நடத்தியதாக செய்தி வெளியிட்டதைத் தொடர்ந்து ஜியே மற்றும் பர்ஜாவின் இக்லிம் அல் கரூக் நகரங்களுக்கு இடையே செவ்வாய்க்கிழமை இஸ்ரேலிய தாக்குதல் ஒரு ஹெஸ்புல்லா உறுப்பினரை குறிவைத்து காயப்படுத்தியதாக ஒரு பாதுகாப்பு வட்டாரம் AFP-இடம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா குழுவுடன் 2 மாதங்களாக நீடித்து திறந்த போர் உட்பட 1 வருடத்திற்கும் மேலாக நீடித்த விரோதப் போக்கை முடிவுக்கு கொண்டுவர நவம்பர் மாதம் போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் லெபனானில் வழக்கமான வான்வழித் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. சிறிது நேரத்திற்கு முன்பு ஜியே மற்றும் பர்ஜா நகரங்களுக்கு இடையே ஒரு காரை குறிவைத்து ஒரு எதிரி ட்ரோன் தேசிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. பெய்ரூட்டில் இருந்து தெற்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பகுதியை குறிப்பிட்டு ஊடகங்களுடன் பேசுவதற்கு அதிகாரம் இல்லாததால் பெயர் குறிப்பிடக் கோரிய பாதுகாப்பு வட்டாரம் தாக்குதல் ஒரு ஹெஸ்புல்லா உறுப்பினரை குறிவைத்ததாக கூறியது. அவர் காயமடைந்தார், ஆனால் கொல்லப்படவில்லை. ஒரு AFP புகைப்படக் கலைஞர் ஒரு மசூதிக்கு அருகில் இருந்த காரைக் கண்டார். அதே நேரத்தில் வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தனர். கிழக்கு பெக்கா பள்ளத்தாக்கில் உள்ள பல ஹெஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறிய ஒரு நாளுக்குப் பிறகு இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இதில் குழுவின் உயரடுக்கு ரத்வான் படையால் பயன்படுத்தப்படும் பயிற்சி வளாகங்கள் என்று அது விவரித்தவை அடங்கும். அந்த தாக்குதல்களில் 5 பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் கூறியது. ஆகஸ்ட் மாதம் அமெரிக்காவின் கடுமையான அழுத்தம் மற்றும் விரிவாக்கப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்து அச்சத்தின் கீழ் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஹெஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான திட்டங்களை வகுக்க லெபனான் அரசாங்கம் இராணுவத்திற்கு உத்தரவிட்டது. நவம்பர் மாத போர் நிறுத்தத்தின் கீழ் ஹெஸ்புல்லா தனது போராளிகளை லிட்டானி நதிக்கு வடக்கே இஸ்ரேலிய எல்லையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் திரும்பப் பெற இருந்தது. இஸ்ரேல் தனது படைகளை லெபனானில் இருந்து திரும்பப் பெற இருந்தது, ஆனால் அது மூலோபாயமாக கருதும் 5 பகுதிகளில் அவர்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. நல்லிணக்க வருகையில் சலாம் பெர்ரியைச் சந்திக்கிறார். பிரதமர் நவாப் சலாம் செவ்வாயன்று ஐன் எல் டைனேவில் சபாநாயகர் நபீஹ் பெர்ரியுடன் சந்தித்தார். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகிறது. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். நன்றி.